ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கனோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டுமே தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபால் டெக்கார் ஏதாவது நான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி தான் சூட்கேஸ்லேருந்து எடுக்கிறேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னதான் ஞாபகம். இந்த மாதிரி ஏதாவது டெக்கார் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையானது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா எல்லாத்தையுமே உடனே யூஸ் பண்ணிட மாட்டேன். அதை சூட்கேஸில் போட்டு தான் வச்சுருப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ராவல் பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லா மெதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரக்கு வந்து புதுசு இருக்குது. அது நல்லா குளிர் அடிக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புதுசாக அப்படியே அந்த சூட்கேஸில் மடித்து வச்சுருந்தேன். அது கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கார் ஐட்டம், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, சும்மா சாதாரணமாக இருக்க பிக்சர் ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வச்சு அது மேலே ட்ராவல் பில்லோவை வச்சு நான் மூடிடுவேன். அப்படி வைக்கும்போது கொஞ்சம் அந்த டெக்காரெல்லாம் சேஃபாக இருக்கும். ஏதாவது உடையிற மாதிரி இருந்தால் கூட உடையாது இல்லைங்களா? இந்த மாதிரி டெக்கார் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சீசனல் ஐட்டம்ஸாக இருக்கும். இங்கே வந்து ஃபால் சீசன், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கரெக்டாக அந்த டைமுக்குன்னு போனோம்னா நமக்கு கிடைக்காதுங்க. அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது. க்யூட்டாக யூனிக்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் போய் வாங்கினதெல்லாம் கிடையாது. ரேண்டமாக அப்பப்போ போய் வாங்கி வச்சது தான். இன்னுமே கொஞ்சம் இருக்குங்க, அதெல்லாம் நான் காமிக்கலை. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இன்னொன்று உடஞ்சி போகிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த பசங்களை வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து நான் டெக்கரேட் பண்ணேன்னா அவ்வளவுதான். அதனால கீழே போட்டாலும் உடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு ஒரே ஆர்வம், என்னமோ கலர் கலராக எடுத்துகிட்ருக்காளே அம்மா அப்படின்னு. இந்த என்ட்ரிவே மட்டும் பாருங்களேன், கதவை திறந்த உடனே இதுதான் என்ட்ரன்ஸு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த டெக்கார் பண்ணணுங்கிறதுக்காகவே இல்லை, இதை முதல்ல க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இறங்குனதே இந்த வேலையில். இன்னொன்று, இனி தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, பசங்களுக்கும் இங்கே லீவ் விட்டுருக்காங்க. அதிசயத்துலேயும் அதிசயமாக இத்தனை வருஷத்தில் முதல் தடவையாக ஒரு 5 நாள் தொடர்ந்து லீவு. பட் வேறு காரணத்துக்காக விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக தீபாவளியோட ஒத்து போகுது இந்த வருஷம். அவருக்கெல்லாம் எப்பவும் போல் ஆஃபீஸ் இருக்குங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு. முகிலுக்கு மட்டும்தான் 5 நாள் லீவ் வருது. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரப்போக இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் கதை வழியாக தான் நான் இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகணும். உள்ளே வரும்போதே முகத்தில் அடித்த மாதிரி இத்தனை டம்பாகி கிடக்கே அப்படின்னு தான் நினப்பாங்க. ஏன்னா மற்ற விஷயம் மெஸ்ஸியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. குப்பையில் கொண்டு போய் போடுறது எல்லாத்தையுமே இங்கே அந்த ஷெல்ஃபு வாகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது. அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இங்கேயே வச்சு வச்சு அது டம்ப் ஆகிட்டே தான் இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ட்ராயர் வந்து அதிகமாக லோடெல்லாம் தாங்காதுங்க, ஓரளவுக்கு தான். அதாவது நம்ம இந்த என்ட்ரன்ஸில் இந்த டேபிள் போடுறதுக்கு காரணமே வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதில் லைப்ரரியிலேருந்து கொண்டு வர்ற புக்கு, அதுக்கப்புறம் அவனோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்குக்கான புக்ஸு, இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவாங்க அந்த பேப்பரு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக டம்ப் பண்ணி வச்சுருந்தான் முகில். அது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ராயர் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வருதுங்க. அத்தனை விஷயம் உள்ளே வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இதில் அதெல்லாம் வைக்கவே கூடாது, சும்மா முக்கியமாக உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் இதில் வச்சுக்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், திரும்பவும் அது லோட் ஆயிரும். அந்த ஜன்னல் கண்ணாடியில் ஒரு கிராக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அந்த முதல் வருஷம், ஒரு வருஷம் கூட ஆகலை, அப்போது ஒரு சரியான காற்று அன்னைக்கு நைட்டு, அதில் இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா அந்த கிராக் விட்டுருக்கு, விரிசல் விட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. வீடு வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வரணும், அதுதான் ரூலு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் ஆகுது அப்படின்னா அதை அவங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீ தான். ஆனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றதுமே சீக்கிரத்தில் வரவே மாட்டாங்கங்க. இந்தா வர்றேன் அந்தா வர்றேன் அப்படின்னு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு 7-8 மாதம் கழித்து தான் வர்றாங்களே இன்ஸ்பெக்ஷனே. அப்போது நாங்கள் காமிக்கிறோம், இந்த மாதிரி அது விரிசல் விட்டுருச்சு அப்படின்னு. ஏன்னா இது அதில் கவர் ஆயிரும், அதான் அவங்க வருவாங்கள்ல, வந்தால் அவங்கக்கிட்டேயே சொல்லிடலாம். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அப்படி ஆயிடுச்சு, அவங்களே இதை பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வந்து செக் பண்ணிட்டு என்னன்ட்டாங்க, இல்லைங்க இது அதில் கவர் ஆகாது, அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
இவரும் என்ன பண்ணுறாரு வீட்டில், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த ஜன்னல் கிட்ட வரும்போது க்ளீன் பண்ணுறப்பயோ, இல்லை அந்த ஸ்க்ரீனை மேலே தூக்கி விடும்போதோ, எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த புயல் காத்துக்கெல்லாம் தாங்காது போல இருக்குது, அதுக்குள்ளேயாவது சரி பண்ணணுமே அப்படின்னு இவர்கிட்ட சொன்னால், இவர் என்ன பண்ணுவார், உனக்கு அதுதானே உறுத்துது அப்படின்னு வேகமாக வந்து அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். கண்ணுக்கு தெரியலன்னா உனக்கு உறுத்தாதுல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நீ பாட்டுக்கு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்குறாரு. இந்த ஜென்ஸ் எல்லாருமே இப்படி தானா, இல்லை அது வீட்டுக்கு வீடு மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. நமக்கு ஏதாவது ஒன்று வேணும், பசங்களுக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டி இருக்குது, சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிற செலவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும். அதுலலாம் எந்த குறையும் வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்குன்னு ஒரு செலவு இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எந்த அளவுக்கு தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி போடுறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அம்மா இதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா இதை செய்ய மாட்டேன்றாரு, அப்பா அதை செய்ய மாட்டேன்றாரு, நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க புலம்பும் போது, என்னடா அம்மா சும்மா புலம்பிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த கஷ்டம், அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. அதனால எங்கள் அப்பாவும் சரி இவரும் சரி இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த 3 லேயராக பம்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் கீழே போட்டால் உடையவெல்லாம் உடையாது. எல்லாமே வந்துட்டு டாலர் ட்ரீயில் வாங்கினது தாங்க. அந்த லேண்டன் மாதிரி இருக்கிறதுமே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. அது என்னென்னா பேட்ரி ஆப்ரேட்டட் கேண்டில் மாதிரி தான் உள்ள. பேட்ரி போட்டுட்டோன்னா அந்த பேட்ரி முடிகிற வரைக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த லைட்டை வந்து வெளியில் தான் வைக்கணும். என்ட்ரன்ஸில் கதவு கிட்ட 2, 3 சேர்ந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நைட் டைமில் லைட்டெல்லாம் போட்டு விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் உள்ளே வச்சுருக்கேன், அதுக்கு காரணம் இருக்குது, வீடியோவில் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த டேபிளில் வந்து ஒரு புத்தா மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த புத்தரை முகில் தெரியாமல் ஒரு தடவை கைப்பட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு மாதிரி பிளாக் வித் கோல்டு ஃபினிஷில் இருக்கும். செட்டாக திரும்பவும் இன்னொன்று வாங்குறதுக்கு புத்தா மட்டும் தனியாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே ஃபினிஷில் எனக்கு கிடைக்கல. இந்த ஏஜில் இருக்கும்போது பசங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் வீட்டுக்குள்ளே பெருசாக நான் எதையுமே வாங்கி வைக்கிறதுக்கு யோசிப்பேன். அப்படியே வாங்கினாலும் அது சூட்கேஸில் தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டில் ஒரு சில வீடுகளில் பூனை வளர்ப்பாங்க. நாய்னா அவங்க ஓனர் இல்லாமல் வெளியில் வராது, விடவும் மாட்டாங்க. ஆனால் பூனை அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டோர் இருக்கும். அது பப்பீஸ், டாகு, பூனை எல்லாத்துக்குமே அந்த டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோர் வழியாக பேக்யார்டுக்கு போகும் வரும். ஆனால் இந்த பூனை என்ன பண்ணுவோன்னா, ஃபென்ஸ் தான் இல்லைங்களா வீட்டை சுற்றி, நல்லா எகிரி தாவி குதித்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே வரும், வந்துட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போயிடும். அதுலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த சோஃபாவில் வந்து படுத்துக்கும் போல இருக்குது, எனக்கு தெரியலை. ஒரு வீடியோவில் அந்த சோஃபா குஷன் கவரெல்லாம் எடுத்து நான் வாஷ் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போது அதில் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக முடி இருந்தது. பார்த்தோன்னே தெரிஞ்சது அது பெட் ஹேர்ஸ் தான் அப்படின்னு. அப்போ தான் கேமரா செக் பண்ணால் பூனைக்குட்டி ஒன்று வந்து டெய்லியும் படுத்து தூங்கிட்டு போகுது அப்படின்னு. அது என்ன பண்ணிடுது, வெளியில் ஏதாவது நான் வச்சேன் அப்படின்னாலும் தட்டி விட்டுட்டு போயிடுது. அதனால தான் கொண்டு போய் வைக்கிறதுக்கே யோசிக்கிறேன். இந்த மாதிரி பேண்ட்ஸ் நான் போடுறேன் இல்லைங்களா, இது எல்லாமே ரெகுலர் வியர் தான். ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து, அந்த பேண்ட் கலெக்ஷன்ஸும் நீங்கள் ப்ளீஸ் போடுங்களேன் அப்படின்னு. அதனால தான் இந்த வீடியோ. இது ரொம்ப முன்னாடியே நான் எடுத்தது. அந்த சூயிங் மிஷினில் இந்த டாப் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கே நான் எடுத்த வீடியோ தான். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, எக்ஸாக்டாக அதே மாடல் தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன். இது வந்து பலாசோ டைப்புன்னு சொல்லவும் முடியாது, ஒயிட் லெக் பேண்ட்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா பலாசோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ஒயிட் லெக் தான். இந்த இந்த பேண்ட்டு நான் போட்டிருக்கிறதும் சரி, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதும் சரி, கிராஸ்பில் தாங்க வாங்கினேன் திருப்பூரில். அப்படியே ஹேங்கரில் மாட்டியிருந்தாங்க முன்னாடி ஒரு செக்ஷனில், அதில் பார்த்து எடுத்தது தான். இது நம்ம பெல்ட் போட்டுக்கலாம், முன்னாடி பட்டன்ஸும் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா XXL தான் ரெண்டுமே.
இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒரு டாப்பு இந்த பேண்ட்டு கூட, எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட் என்ன கேட்டால். நான் வீட்டுக்கும் போட்டுக்குவேன், திடீர்னு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா அப்படியே கிளம்பி நான் போயிட்டு வந்துடுவேன். என்னோட பாடி டைப்புக்கு எனக்கு இந்த மாதிரி 3/4 டாப்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த மாதிரி டாப்ஸுக்கு கொடுத்து நான் சூஸ் பண்ணுவேன். இது ஸ்கர்ட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம், பேண்ட்ஸுக்கும் பேர் பண்ணிக்கலாம், ஜீன்ஸுக்கும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதனால இந்த டாப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஷார்ட் ஸ்லீவை விட எனக்கு இந்த மாதிரி 3/4 ஸ்லீவு என்னோட பாடி டைப்புக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் பேண்ட்ஸுமே என்னோட பாடி டைப்புக்கு இந்த ஒயிட் லெக் பேண்ட்டு, பலாசோ, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸு, ஸ்கின்னி பேண்ட்ஸ், இந்த 4மே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் பாடி டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி பேண்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த பலாசோ டைப் பேண்ட்ஸ் எல்லாம் நான் போடுவேன். எனக்கு அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. எனக்கே தெரியும் ஓகே இந்த பேண்ட் நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச பிங்க்கு, அதுக்கப்புறமா அந்த லைலாக் கலர் ரெண்டுமே ட்ராக் பேண்ட் டைப் மாதிரி தான். அந்த லைலாக் வந்து ஸ்வெட் பேண்ட்ஸ் மாதிரி கீழே கொஞ்சம் ஃப்ரில் இருக்கும். அந்த பிங்க் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் பேண்ட் தான். இதெல்லாம் நம்ம வெளியில் எங்கேயாவது வாக்கிங் போகிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற அந்த எல்லோ அண்ட் பிளாக், இந்த எல்லோ வந்து ரொம்ப வந்துட்டு பெருசாக இருக்குங்க, ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும் நம்ம போட்டோன்னா. அது மோஸ்ட்டாக நான் வீட்டுக்கு தான் போடுவேன். நான் இது வரைக்கும் நான் வீடியோஸில் காமிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் வேணால் நிறைய தடவை போட்டிருக்கேன். அந்த பிளாக்குக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது போட்டோம் அப்படின்னாலுமே ஜீன் மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே பாருங்களேன், தொடும்போதே அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியும். இது வந்து இந்த ஒண்டர் லவ் அப்படிங்கிற பிராண்டு எக்ஸல், எல்லோவுமே எக்ஸல் தான், ப்ளஸ் சைஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இது ரெண்டுமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இந்த எல்லோ நான் கிராஸ்பில் எடுத்தேங்க. ஆனால் அந்த பிளாக் வந்து நான் வெஸ்ட் சைடில் வாங்கினேன், கோயம்புத்தூரில் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அதில் நான் பார்த்து வாங்கினேன். இப்போ நான் காமிக்கிற இந்த கிரே கலர் பேண்ட்டும் அதோட ஒரு பிளாக் இருக்கும் அதே மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக என்கிட்ட இருக்குங்க. துவைச்சு அது இன்னும் நல்லா தாங்குது. ரெண்டுமே கேப்ரி பேண்ட்ஸ். இந்த கேப்ரி பேண்ட்ஸ் வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கினேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மீஷோவில் வாங்கினது. இப்போல்லாம் மீஷோ அப்படிங்கிறதுல போய் செக் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து வாங்கினது. குவாலிட்டியுமே குறை சொல்ல முடியாதுங்க. இத்தனை வருஷத்துக்கு அது நல்லா தாங்குது. மெயினாக இதை எதுக்கு நான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஃப்ளைட் ட்ராவல் அப்போல்லாம் நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் முகில் ரொம்ப குட்டி பையனாக இருப்பான், தனியாக தான் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேனா, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நான் போட்டிருக்க டாப் மாதிரியே ஒரு டாப்பும் எடுத்து வச்சுக்குவேன். அந்த பிளாக் கலர் பேண்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பேராக எடுத்து வச்சுக்குவேன். இன்கேஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சாக்ஸ் வந்து இருக்கும், குளிர்ச்சு அப்படின்னா சாக்ஸ் போட்டுக்கலாம். அதனால மற்றபடி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காகவே அந்த பேண்ட்டை நான் இன்னும் வச்சுருக்கேன். இது வந்து அந்த அவாசா அப்படிங்கிற பிராண்டு. இது ட்ரெண்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே போனோம் அப்படின்னாவே இந்த பிராண்டு நிறைய நீங்கள் பார்க்கலாம். அதில் பேண்ட்டு, குர்த்தீஸு நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷிம்மரிங் டைப்பில் இருக்கிற பலாசோ தான். பட் பலாசோ அப்படின்னாலுமே நமக்கு அந்த தொலன்னு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. நம்ம குர்த்தீஸ்க்கு போடும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி தான் நமக்கு தெரியுமே தவிர, அது பார்க்குறக்கு வந்துட்டு பலாசோ மாதிரி தெரியாது. ஸோ எல் சைஸு. இது வந்து ஒரு ஷிம்மரிங்கான ஒரு பேண்ட்டு தான். ஆனால் அதை விட கலர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே இன்னமுமே ட்ரெண்ட்ஸில் இருக்குங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இது வந்து காட்டன் டைப்பு. இது வந்து ஷிம்மரிங் கிடையாது. ஆனால் இதுவுமே அந்த அவாசா பிராண்டு தான். இந்த கலர் நமக்கு ரொம்ப காமனாக கிடைக்கும். நீங்கள் ட்ரெண்ட்ஸ் போனீங்கன்னா, இப்போவுமே நீங்கள் போனால் நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கு ஒரு ரெட் கலர் டிஷர்ட் மாதிரி நான் பேர் பண்ணுவேன். அந்த ரெட் கலர் டிஷர்ட்டுமே நான் அங்கே ட்ரெண்ட்ஸ்லேயே தான் வாங்கினேன். அதனால எனக்கு இந்த பேண்ட் எல்லாமே ஏதாவது நான் டிஷர்ட் போடுறேன் அப்படின்னாலும் நான் போட்டுக்குவேன். குர்த்தீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் போட்டிருக்க ஷார்ட் டாப்ஸ் மாதிரி இருந்தால் அதுக்கும் நான் பேர் பண்ணிக்குவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது, புதுசாக வரப்போகிறோம் அப்படின்னா நாங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. என்னை கேட்டால் இங்கேயே உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் காட்டனில் ஷார்ட் குர்த்தி டைப்லலாம் வேணும்னா நம்ம ஊர் தாங்க பெஸ்ட்டு. அந்த பேண்ட்லேயே பாருங்கள், நல்ல பியோர் ஒயிட் கலர் ஒன்று. இதுவுமே அவாசா பிராண்டு தான், ட்ரெண்ட்ஸில் வாங்கினது தான். பழனிலையுமே ட்ரெண்ட்ஸ் இருக்குங்க, உடுமலையிலையும் ஒரு ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அங்கே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துக்குவேன். ஸோ 4 பேண்ட் இருக்குது. இது இல்லாமல் ஒரு பிளாக் கலரில் ஒன்று நான் போடுவேன்.
அது வந்து அன்றைக்கி துவைக்கிறதுல இருந்துச்சுங்கிறனால என்னால் காமிக்க முடியலை. அந்த பேண்ட்டையும் சேர்த்துனோன்னா 5 பேண்ட்டு இதே மாதிரி ட்ரெண்ட்ஸில் வாங்கினது தான். ஸோ அங்கேயே உங்களுக்கு டிஷர்ட்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு பேண்ட்டு. இது கேப்ரி மாதிரி ஒரு மாடல் தான். நீ வரைக்கும் தான் வரும். பெருசாக நான் வீடியோவில் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது வந்து நான் மேக்ஸில் வாங்கினேன். அடுத்து இந்த ட்ராக் பேண்ட்டு, அந்த பிங்க் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதோட செட்டாக இருந்தது தான். பிங்க்கு, இந்த மாதிரி கிரே கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே ட்ரெண்ட்ஸில் வாங்கினது, கோயம்புத்தூர் ட்ரெண்ட்ஸில். இப்போ இது வந்து ஒரு காட்டன் டைப்பு, ஆனால் பயங்கர பெருசாக இருக்கும். போட்டால் ஸ்கர்ட் மாதிரியே தெரியும், ஆனால் காட்டன் மெட்டீரியல் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து அதுக்கப்புறம் அடுத்து நான் காமிக்க போகிற ரெண்டுமே ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் வாங்கினது, கோயம்புத்தூரில். செகண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரான்னு தெரிலங்க. அங்கே தான் குர்த்திஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, விமென் செக்ஷன். அங்கே படி ஏறினதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் சைட் திரும்பணும் அப்படின்னா ஹேங்கரில் இதெல்லாம் வரிசையாக மாட்டி விட்டுருந்தாங்க. அதில் பார்த்து நான் எடுத்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு 150, 160, 120 அந்த ரேஞ்சு தான். ஆனால் நல்லாவே உழைக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு தையல் போட்டு கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், அதிகமாக நீங்கள் இதே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா. நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு, இது நான் இங்கே வால்மார்ட்டில் வாங்கினேங்க. வந்த புதுசில் எனக்கு வந்து ஜிம்முக்கு வந்து என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுவார், இழுத்துட்டு போயிடுவார் என்ன. அப்போ ஜிம்முக்கெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் இது வாங்கி கொடுத்தது. சைஸ் பார்த்துக்கோங்க. இப்போவுமே வால்மார்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே குர்த்தீஸ்க்கு போடுற பேண்ட்டு. இப்போ நான் காமிச்சதெல்லாம் இது வரைக்கும் நம்ம டெய்லி வேர் கலெக்ஷன்ஸாக நைட் ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியில் போட்டு போகிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே குர்த்தீஸ்க்கு பேர் பண்ணுற பேண்ட்டு. காட்டனுங்க, பியோர் காட்டன். சூட்கேஸ் அன்பேக்கிங் வீடியோலையே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பேண்ட்ஸ் எல்லாமே. அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்குள்ளே நான் போகல. பட் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி காட்டன் பேண்ட்ஸ் எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்குது. நீங்கள் இன்கேஸ் தீபாவளி ஷாப்பிங் இனிமேல் தான் போகிறீங்க, லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, இருந்தாலும் இனி போகிறீங்கன்னா நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். லெகின்ஸ்க்கு பதிலாக இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க. வெயில் காலத்துலலாம் லெகின் போடுறதுக்கு இது ரொம்ப தேவலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா காட்டனாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நமக்கு அந்த கயிறு இருக்காது கட்டிக்கிறதுக்கு, அப்படியே எலாஸ்டிக் டைப்பு தான் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கலர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருப்பாங்கங்க. அதுலேயும் லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நான் பாதி கிராஸ்பில் வாங்கினேன், மீதி வந்துட்டு ஸ்ரீதேவியில் வாங்கினேன். இதில் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டோடு இருக்கிற மாடல் ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த பாம்பாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாடலுமே இருக்குது. அந்த லெக்கின் போடும்போது ஒருவேளை குர்த்தீஸ் வந்து நீ லென்த்துக்கும் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஷார்ட்டாக. அப்படி இருக்கும்போது நம்ம லெக்கினோட பேர் பண்ணோம்னா பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அப்போல்லாம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டு. கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் என்னென்னா, நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது காட்டன் அப்படிங்கிறனால தண்ணியில் போடும்போது எப்படியும் சுருங்கும். ஒரு சில பேண்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், பார்க்குறக்கே ஜீன் டைப்பில் இருக்கும், அது வந்துட்டு சுருங்காது. ஆனால் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சுருங்கி இருக்குது. அதனால நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அப்படி அந்த மெட்டீரியல் தொட்டு பாருங்கள், கண்டிப்பாக தண்ணியில் சுருங்கும். அப்படின்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. எல்லாமே நான் வந்துட்டு டபுள் எக்ஸலில் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். பிராண்டு வந்துட்டு வேறு வேறையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு வேறு கடையில் அப்போ வாங்கியிருப்பேன். ஒன்று ஸ்ரீதேவியில் வாங்கினது, ஒரு பிராண்டு வந்துட்டு கிராஸ்பில் வாங்கினது. இனி அடுத்து ஜீன். இந்த ஜீன் போடும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த காஃப் லென்த் வரைக்கும் இருக்கும், அங்கே மேலே வந்து ஹை ரைஸ். ஸோ ஹை ரைஸ் ஜீன்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கனாவே கிடைக்கும். இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாங்கினதுங்க, இந்தியாவில் தான் வாங்கினேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வெஸ்ட் சைடாக இல்லை வேறு ஏதாவது கடையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. இது வந்து என்ன பிராண்டு, சைஸும் பார்த்துக்கோங்க, 36ன்னு இருக்குது. ஏன்னா அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வாங்கினது. இந்த பேண்ட்டு வந்து இங்கே தான் வாங்கினேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன், யூஎஸில். கீழே இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்கும். இதுவுமே ஒரு நீ லென்த் வரைக்கும் இருக்கிற ஒரு கேப்ரி மாடலில் இருக்க ஒரு ஜீன் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா 32. ஸோ அதை வச்சே நான் சொல்லிடுவேன், இது வந்து இப்போ போட்டுக்கிற மாதிரியான சைஸ் தான். அந்த 36 இருக்கு இல்லைங்களா, அந்த பேண்ட்டு போடும்போது கண்டிப்பாக நான் பெல்ட் இல்லாமல் போடவே முடியாது.
பெல்ட்டுமே நீங்கள் ரொம்ப பட்டையாக இருக்கிற மாதிரி வாங்காமல் கொஞ்சம் சைஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிஸ் எல்லாம் போடும்போது கூட நீங்கள் அந்த வெயிஸ்ட் கிட்ட கட்டிக்கலாம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு நாள் வேறு ஏதாவது வீடியோவில் என்னோடய பெல்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பேண்ட் வந்து ஸ்கின்னி ஜீன்ஸுங்க. இது வந்து எங்கே வாங்கினேன்னு எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை. ஆனால் இது ஸ்கின்னி டைப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று, உங்களோட பாடி டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அப்படியே காமிக்கும். உங்களை ஓவர் வெயிட்டாகவும் காட்டாது, அண்டர் வெயிட்டாகவும் காட்டாது. இப்போ நான் காமிக்கிற இந்த 2 ஜீனுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு தான். நான் இங்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஜேசி பென்னி தாங்க ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஜீன்ஸுக்கெல்லாம். எனக்கு வந்து அங்கே இருக்க ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர்லேயும் ஒன்று வச்சுருந்தேன், அது ஊரில் இருக்குது. ஊருக்கு போகும்போது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பேண்ட் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த வாரம் பர்த்டே விஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. பார்த்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்த வாரத்துக்குள்ளேயே இடையில ஒரு லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.